Hello friends, welcome to Make It Tasty with me. எப்பயும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாம கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்டான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இதோட பொடியா நறுக்குன 1 இல்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக பொடியை நறுக்குன கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் பொடியை நறுக்குன 1/2 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். தக்காளி பழம் கொஞ்சம் சுருங்கினதும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே கோதுமை மாவை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டோம். இப்போ கோதுமை மாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றியும் பசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை பூரி மாவுக்கு பசைவோல அதை விட கொஞ்சம் கெட்டியாக நல்லா அழுத்தமாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு கெட்டியான மாவாக பசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து லெமன் சைஸ் மாவு எடுத்துக்கலாம். இதை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு 2 கைக்கு நடுவில் வச்சு அழுத்தம் கொடுத்து ஒரு வடை இல்லைன்னா டிக்கி மாதிரி தட்டிக்கலாம். இதை நம்ம ரொம்ப மொத்தமாக தட்டிடக்கூடாது. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் நமக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் டிக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் நம்ம டிக்கியை சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். வெங்காயம் கருகாமல் அடிக்கடி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தயிர், தக்காளி, சாட் மசாலா சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேங்கி டேஸ்டோடு இருக்கும். இது வேகும் போதே நல்லா கமன்னு வாசனை வரும். இதை டொமேட்டோ கெச்சப் மயோனீஸோடு சர்வ் பண்ணலாம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ டைம் ஸ்நாக்ஸ். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.